ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துபாய் தர்பார். நான் உங்கள் ஸ்ரீநிதி. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஒரு பயங்கரமான இன்டர்வியூ நடக்க போகுது. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவங்கள ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஏயிலேயே 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம் நம்மளோட குட்டி ஹீரோவை. ஸோ அவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹஃபீத், மீரா ஷாகுல் ஹமீத். ஸோ வாங்க பார்ப்போம். ஹாய் ஹஃபீத், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி பயங்கரமாக அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நல்லா கன்சிஸ்டண்ட்டாக படித்து அது வந்து அச்சீவ் பண்ணலாம் யாராக இருந்தாலும். ஓகே, நான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். தென் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சில்லி மேட்டர், நமக்கு இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு இருந்துச்சா, இல்லை ரிசல்ட் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சா? அவ்வளோதுக்கு ஷாக் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நான் அச்சீவ் பண்ணேன். ஓகே, ஸோ வாட்ஸ் யூர் கோல்? நான் வந்து ஒரு இது ஃபிசிசிஸ்ட் ஆகணும், ஊரில் போய் படிக்கணும்னு, நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசை. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் எங்கள் அம்மா, அப்பா, பின்ன தங்கச்சி. ஓகே, அவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களோட ஸ்டடீஸ் விஷயத்தில்? நான் வந்து படிக்கிற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா மற்றபடி இது படிக்கும் போது மற்ற விஷயங்களில் படிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லையும் இது டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவ் தான். ஆமாம், நான் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. நீங்கள் எப்படி அப்பப்போ சால்வ் பண்ணுவீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது படிப்பீங்களா, இல்லை அது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்களே அது எப்படி சொல்கிறது, நீங்களே கண்டுபிடிச்சி அப்புறம் கொஸ்டின் டீச்சர்ஸ் கிட்ட கேட்பீங்களா? நான் எப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னா நான் வந்து அப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது நான் கேட்டுருவேன். ஓகே, அங்கே ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸு சில சமயம் நான் அப்புறமா டைம் கிடைக்கும் போது டீச்சர்ஸ்கிட்ட கேட்பேன், இல்லை நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துப்பேன். ஹஃபீத், உங்களோட ரோல் மாடல் யார்? என்னோட ரோல் மாடல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, அது மாதிரி நிறைய பேர், பின்ன என்ன மாதிரியே படித்து சாதனைகள் பண்ணவங்க. அண்ட் எங்களோட துபாய் தர்பார் மீடியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வேணும் இல்லை, அவங்களும் ஆசைப்படுவாங்க உங்களை மாதிரி நல்ல ஒரு மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேஷனாக இல்லைன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன சொல்லுவீங்க? இது எங்களை மாதிரி பசங்களை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபுல்லும் படிப்புலேயே இருக்கக்கூடாது. படிப்பு பின்ன மற்ற விஷயங்கள் பிடிச்சது ரெண்டத்தையும் சேர்த்து தான் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். ஃபுல் டேயும் படிக்கக்கூடாது. ஆமாம், ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதான். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ்னால் நீங்கள் என்ன எடுப்பீங்க? லைக் டான்ஸ், பாட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டைம் பாஸ்னால் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சும்மா வெளியே போவேன், வாக்கிங் அது மாதிரி, இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை சும்மா யூடியூப் அது மாதிரி ஏதாவது பார்ப்பேன், ரெஸ்ட்டு கொடுப்பேன் அது மாதிரி. ஓகே, அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட டைம் பாஸ் எப்படின்னா வந்து ஃபுல் டே வந்து படிக்கக்கூடாது, புஜிஸே சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல் டே படிக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும். டான்ஸ்னால் டான்ஸ் ஆடுங்க, என்ன மாதிரியே ஆடி திமிர்க்குங்க. அப்புறம் வந்து பாட்டு பாடணுன்னா பாட்டு பாடுங்க, இல்லைன்னா நம்மளோட ஹீரோ மாதிரி நடங்க, வாக் பண்ணுங்க, சாப்பாடு பிடிக்கும்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பட் அதுக்கு அதே மாதிரி படிக்கவும் வேணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக யூ வில் அச்சீவ். இல்லை? ஆமாம். ஓகே.